ஆளுநர் கூட்டம் நடத்துவதா நாங்கள் கூட்டம் நடத்துவதா மாகாண அரசு கூட்டம் நடத்துவதா என்பது அதிகார பகிர்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கும் எங்களுடைய சபை அதிகார பகிர்வு தொடர்பாக புதிய அரசியல் யாப்பிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சபை ஒரு குழுவை நியமித்து நாங்கள் இன்றைக்கு அதை நாங்கள் எல்லோருக்கும் விநியோகித்திருக்கிறோம். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பேரவை வந்திருக்கிறது. இதை எனக்கு மிகவும் துரதிருஷ்டவசமான மிகவும் புண்படுத்துகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இதை ஆரம்பித்து வைத்த கௌரவ உறுப்பினரும் சரி, தொடர்பாக பேசிய ஒரு சில உறுப்பினர்களும் சரி, எங்களுக்கு வரப்போகின்ற காசை விட்டுவிடக்கூடாது, அபிவிருத்தி தான் முக்கியம் என்பதை வைத்துக் கொண்டு எங்களுடைய உரிமைகள் போனால் பரவாயில்லை என்கின்ற மறைமுகமான அர்த்தத்தோடு பேசியது. இதற்கு மஹிந்த ராஜபக்சனுடைய கருத்துக்கும் எந்த விதமான வேறுபாட்டையும் என்னால் பார்க்க முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சி காலத்திலே நாங்கள் அது இபிடிபி போன்ற அல்லது அங்கஜன் ராமநாதன் போன்ற பல்வேறு தலைவர்களையும் கூட நாங்கள் கடுமையாக தேர்தலை விமர்சித்தோம். உரிமை இல்லாத அதிகாரம் அல்லது உரிமையை விட்டு வருகின்ற அதிகாரம் பற்றி நாங்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறோம், தொடர்ச்சியாக விமர்சித்திருக்கிறோம், இன்றைக்கும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கையிலே உரிமை இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் வரக்கூடிய எந்த ஒரு அபிவிருத்தியும் நாளையே எங்கள் கையை விட்டு போகலாம். ஆகவே இன்றைக்கு இந்த நேற்றைக்கு நடந்ததை நியாயப்படுத்துவதற்காக இவர்கள் மிகவும் வெட்கங்கட்ட விதமாக இப்படி பேசியதை பார்க்கின்ற போது மிகவும் மனம் புண்படுகிறது. இவர்கள் எதை சொல்லி வாக்கு பெற்றார்களோ அதற்கு நேர் எதிராக இன்றைக்கு செயற்பட்டு கொண்டு எங்களால் முடியவில்லை என்றால் யாராவது செய்யட்டும், யாராவது செய்தால் நாங்கள் அதுக்கு பின்னாடி ஓடுவோம் என்று சொல்கின்ற ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டை இன்றை பார்க்க முடிந்தது. இதுல இதைவிட மிகவும் மோசமான விடயம் என்னவென்று சொன்னால், கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் கொழும்பிலிருந்து வந்து இந்த கூட்டத்தை அங்கே போய் கலைத்திருக்கிறார். ஏற்கனவே நடைபெற்று முடிந்த கூட்டம், முதல்வர் தலைமையிலே ஏற்கனவே நடைபெற்று முடிந்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட கூட்டத்திலே முதல்வரிடம் வந்து அதை பற்றி பேசி தெரிந்து கொள்ளலாம் அல்லது முதல்வரோடு தொடர்பட்டு தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் இதற்காக வந்து அங்கே வந்து அவர்கள் இதை செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த அதிகார பகிர்வு தொடர்பாக எத்தகைய ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கடுமையான சந்தேகம் எழுகிறது. அது மட்டுமல்ல, இந்த சபை எங்களுடைய அதிகார பகிர்வுக்காக நாங்கள் இவ்வளவு செயற்பாடு செய்து பஸ் பிடித்து கொழும்புக்கு கொண்டு போய் அந்த தலைவரிடம் நாங்கள் கொடுத்துட்டு வருகிறோம் எங்களுடைய அதிகார பகிர்வு திட்டத்தை. ஆனால் கொழும்பிலிருந்து இங்கே வந்து ஆளுநருடன் கூட்டம் நடத்துகிறார்கள். இது ஒரு கேலி கூத்தாக இல்லையா? இதை வந்து இங்கே நியாயப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது.